ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு 24 நாட்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 13/6/2024 முதல் 7/7/2024 வரை இந்த 24 நாட்களும் சுக்கிர லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், அழகுக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் காரகன் இந்த சுக்கிரன், பணத்திற்கும் புகழுக்கும் ஆடம்பர பகட்டுக்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன், இசை நடனம் நாடகம் நாட்டியம் போன்ற நடிப்பு துறைக்கு காரகன் இந்த சுக்கிரன். எதையாவது எதிர்பார்த்து யாரெல்லாம் நடிக்கிறார்களோ அவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதேபோல விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன், ஆடம்பர பிரியன் இந்த சுக்கிரன், இல்லறத்திற்கு அதிபதி இனிப்புக்கு காரகன் இந்த சுக்கிரன், வெள்ளிக்கும் வைரத்திற்கும் காரகம் உள்ளவரும் இந்த சுக்கிரன். அதே போல மனித சமூகத்தை மோகத்தில் ஆழ்த்தக்கூடியவர் இந்த சுக்கிரன். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். 13/6/2024 முதல் 7/7/2024 வரை ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிர லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு லாபஸ்தானம் என்றைக்கும் ஒரு சிறப்பான இடம். என்ன சொல்ல போனால் 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி புதனும் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனும் இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ இந்த 11ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலம் ரொம்ப அதிர்ஷ்டமான காலம். என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3க்கும் 10க்கும் அதிபதி, அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார். புது ஆபரணங்கள் எடுக்க முடியும். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். புது வேலையாட்கள் அமைவார்கள். அதே போல் மனசில் ஒரு புது தைரியங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் சுக்கிரன் பணத்தை சொல்லக்கூடிய கிரகம், அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நிறைய பணப்புழக்கம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அப்போ சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் தாராள பணப்புழக்கம் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் பாருங்கள் 2-3 வழிகளில் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ லட்சுமியை அருளக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டம், பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த காலம் பாருங்கள் 3ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டரு, கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்புகளை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். அதே போல் 2ஆம் தாரம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில். அதே போல் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்க முடியும் இந்த காலகட்டத்தில். சிம்மராசி பெண்கள் நிறைய ஆபரணம் போட்டு பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த காலம் சிறப்பு. போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். யாருக்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். 3ஆம் அதிபதி பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல சிறப்புகளை கொடுக்கும். சுக்கிரன் பாருங்க வாகனக்காரகன், அதே போல் சுக்கிரன் கலைக்கு காரகன். அப்போ கலை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு அமோகமான பணப்புழக்கம் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்திலலாம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதி, 10ஆம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்கிறார். அந்த 10ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுறார். புது வேலை கிடைக்கும். கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் தான் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 24 நாட்கள் லாபஸ்தானத்தில் இருப்பார். இந்த 24 நாட்களும் ஒரு அமோகமான நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதாவது அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு காரகனே சுக்கிரன், அவரே லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மேலும் 5ஆம் அதிபதி பாருங்க குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த வீட்டுக்குடிமை லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகள் வழியில் அதிர்ஷ்டங்கள் உண்டு. பூர்வீக சொத்து மூலம் யோகங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில்.
அதே போல் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும். மிகப்பெரிய வழக்குகளாக இருந்தாலும் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் அதன் மூலம் ஆதாயத்தை பெற முடியும். நீங்கள் தீராத கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும், தீராத பகைகள்லாம் மாறும் இந்த காலகட்டத்தில். அப்போ சில கஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலேருந்து அந்த வீட்டுக்குள்ள லாபஸ்தானம் ஏறுறாரு. அப்போ விடை தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் விடை தெரியுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குரிய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் போடுற திட்டங்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிற வரையும் பாருங்கள், அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது. அப்போ எதையும் வெல்லக்கூடிய ஒரு காலமாக விளங்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது அதிர்ஷ்டம் உங்களை இந்த காலகட்டத்தில் தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், கண்டகசனி காலம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பாருங்கள், அதுவும் இன்னும் 2025 மார்ச் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டகசனி. இந்த கண்டகசனி காலகட்டத்தில் பாருங்கள், உடம்பு அசதி, சோம்பல், எதுலேயும் ஒரு தடை, எதுலேயும் ஒரு தாமதம், எதுலேயும் ஒரு பின்னடைவு, இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஏன்னா கண்டகசனி காலகட்டத்திலலாம் நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம்னு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். நிறைய பேருக்கு வேலையெல்லாம் பாருங்கள் டீப்ரமோட் கொடுக்கும், உத்தியோகத்தில் பாருங்கள் கெட்ட பெயர் கொடுக்கும். அப்போ கண்டகசனி காலகட்டத்திலலாம் கொஞ்சம் விழிப்பாக தான் இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள். ஏன்னா சனியினுடைய பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு விழுது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது, எங்கே போனாலும் ஒரு அலைச்சல் இருக்கும். ஆனால் இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும், உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். இந்த சுக்கிரன் பாருங்க 13/6/2024 ஒரு 24 நாட்கள் லாபஸ்தானத்தில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டகசனியுடைய தொல்லைகள்லாம் குறையும், உங்களுக்கு கஷ்டம் விலகின மாதிரி இருக்கும். அதே போல் பாருங்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். பழையது போய் புதியது வருமா? அப்போ பழைய வேலை போய் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல குரு இருந்து அந்த வீட்டுக்குள்ள லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ புது வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இந்த லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிற வரையும் எதிர்பார்த்தது எல்லாம் நன்மையில் முடியும். அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையும். ஏன்னா சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல் பணம் சரளமாக போடுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையும். வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வயதானவர்களுக்கு பாருங்கள், இந்த காலம் அதிர்ஷ்டம், பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். இந்த 24 நாட்களும் பாருங்கள், பணம் அமோகமான பணப்புழக்கங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும், எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும். முக்கியமாக 3ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறார். உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் உண்டு. நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதெல்லாம் கிடைக்குங்க. ஏன்னா சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா இந்த சுக்கிரன் தாங்க. சுக்கிரன் வந்து சுபக்கிரக வரிசையில் 2வது இடத்துல இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அமோகமான பணப்புழக்கம், அதே போல் மனைவி வழி ஆதாயம், அழகு பொருட்கள் ஆதாயம், வாகன யோகம், பூமி யோகம், கட்டிட யோகம், இப்படி பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. கட்டடத்துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். அப்போ சுக்கிரனால் பல நன்மைகள் இந்த 24 நாளில் கிடைக்க போகுதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலமாக விளங்கும். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையும் பணத்தை எண்ண முடியும், உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும். அப்போ எதிலையும் வெற்றி வாகை சூட முடியும் இந்த 24 நாட்களில் சிம்ம ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் திருவடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.